ப்ளஸ் டூ பொருளியல் பாடம் 12 பின்வரும் விவரங்களுக்கு திட்ட விளக்கம் காண்க 3 மார்க் கேள்வி. ஸோ இதில் மொத்தம் ஒரு 8 நம்பர் கொடுத்துருப்பாங்க. இதை வச்சு எப்படி இந்த கணக்கு போகிறதுன்னு பார்க்கலாம். கேள்வியில் கொடுத்த எண்களை நம்ம அப்படியே எடுத்து எழுதிடுறோம். ஸோ அதான் எக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ மொத்தம் 8 நம்பர் இருக்குது. அந்த 8 நம்பரும் எடுத்து நம்ம வரிசை எழுதிக்கிறோம். இது மொதல் ஸ்டெப்பு. அடுத்த ஸ்டெப்பில் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார். ஸோ இது கண்டுபிடிக்கணும். ஸோ நமக்கு எக்ஸ் தெரியும். எக்ஸுங்கிறது நம்ம கேள்வியில் கொடுத்துக்கிற அந்த 8 நம்பர் தான் எக்ஸு. ஆனால் எக்ஸ் பார் தெரியாது. அப்போ அந்த எக்ஸ் பார் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணி எக்ஸ் பார் கண்டுபிடிக்கலாம். எக்ஸ் பார் ஈக்குவல் டு சிக்மா எக்ஸ் பை என். ஸோ சிக்மா எக்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, இந்த எக்ஸை நம்ம எல்லாம் கூட்டினா அதுக்கு பேர் சிக்மா எக்ஸ் சொல்கிறோம். எக்ஸ் எல்லாம் கூட்டினா நமக்கு மொத்த மதிப்பு 120. ஸோ அதான் சிக்மா எக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ என்னங்கிறது என்னென்னா, அந்த 8 மொத்தம் 8 நம்பர் இருக்கு இல்லையா? ஸோ அதான் என்னன்னு சொல்கிறோம். அடுத்தது சிக்மா எக்ஸ் 120 வகுத்தல் என்னங்கிறது 8. ஸோ இதை நம்ம எழுதிக்கிறோம். 120 வகுத்தல் 8ங்கிறது 15. நமக்கு 120 வகுத்தல் 8ங்கிறது 15 தான் விடை. ஸோ எக்ஸ் பார் அப்படின்னா 15. ஸோ அடுத்தது இப்போ எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார். அப்படி எக்ஸ் பார் நமக்கு தெரியும் 15ன்னு சொல்லி 14 மைனஸ் 15 மைனஸ் 1, 22 மைனஸ் 15 7, 9 மைனஸ் 15 மைனஸ் 6. ஸோ இந்த மாதிரி எல்லா நம்பருக்கும் எக்ஸ்லேருந்து எக்ஸ் பாரை கழித்து நம்ம போட்டால் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பாருக்கான விடை. ஸோ அடுத்தது எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பாருக்கான ஹோல் ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா, இப்போ எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் இல்லையா? ஸோ 1 7 6ன்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கான ஸ்கொயர் 1 பெருக்கல் 1 1, 7 பெருக்கல் 7 49, 6 பெருக்கல் 6 36. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸுங்கிறதுனால ஸோ இப்போ மைனஸ் இருக்கக்கூடிய எல்லா எண்களுக்கும் நம்ம ப்ளஸ்ஸாகவே இந்த பக்கம் போட்டுக்கிறோம். போட்டுட்டு அதை கூட்டினா அது சிக்மா எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் ஹோல் ஸ்கொயர். ஸோ இது 140 வருது. ஸோ இதெல்லாம் கூட்டினா 140. இப்போ நமக்கு 2 மதிப்பு தெரியும். சிக்மா எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் ஹோல் ஸ்கொயரோட மதிப்பு 140ங்கிறது தெரியும். என்னோட மதிப்பு வந்து 8. ஸோ இது 2 நமக்கு தெரியும். ஸோ இதை வச்சு எப்படி இந்த கணக்கு போடலான்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா, ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் சிக்மா எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் ஹோல் ஸ்கொயர் வகுத்தல் என். ஸோ இதுதான் வந்து இதுக்கான ஃபார்முலா. அடுத்த ஸ்டெப்பில் ஸ்கொயர் ரூட் ஆஃப் சிக்மா எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் ஹோல் ஸ்கொயருங்கிறது 140 வகுத்தல் என்னங்கிறது 8. ஸோ இதை எடுத்து அப்படியே போட்டுக்கிறோம். ஸோ அடுத்தது 140 வகுத்தல் 8 வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 17.5ங்கிறது விட. ஸோ அதுக்கு 17.5க்கு நம்ம ஸ்கொயர் ரூட் ஆஃப் கண்டுபிடிக்கும் போது ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஈக்குவல் டு 4.18. ஸோ இதான் நமக்கு விடை.